ஹாய் மக்களே, இந்த டிஷ் வாஷரோட ரிவ்யூ என்னன்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். நான் இதை 2.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது நான் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதாங்க ரின்ஸ் எய்ட் ஊற்றுற அந்த லிக்விட் இடம். இது டெய்லி பவுடர் போடுற இடம், நம்ம வாஷ் பண்ணுற பவுடர் போடுற இடம். ஸோ இது வந்து சால்ட்டு. நீங்கள் டெய்லி 2 லோட் போட்டிங்கன்னா 30 days ஒன்ஸும், சிங்கிள் லோட் போட்டிங்கன்னா 40 days ஒன்ஸும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிராண்ட் வந்து நல்லாயிருக்கு. இதே மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, அமேசானில் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இதில் இருக்க என்னென்ன ஆப்ஷன் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரானா இன்னும் ஹைஜீனாக கழுவி கொடுக்கும். இது எக்ஸ்ட்ரா ஹைஜீன். அதுக்கப்புறம் பவுடர்னு சொன்ன பார்த்திங்களா, அது டேப்லெட்டாக போட்டுக்கலாம். ஒரு சின்ன பார் மாதிரி இருக்கும், அது போடுறதுக்காக. இது ஆஃப் லோடு ஃபுல் லோடுன்னு இருக்கும். ஸோ இது வந்து சுவிட்ச் ஆன் பட்டன். ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறது. நம்ம அந்த இது காட்டும். இது வந்து ப்ரோக்ராம்ஸுங்க. ப்ரீ வாஷு, குயிக் வாஷு, ஈக்கோ, அந்த சூப்பரு, அப்புறம் டெய்லின்னு சொல்லி நிறையா இருக்குது. இது என்னென்னா சுடு தண்ணியோட அந்த சூடோட அளவை மென்ஷன் பண்ணுற அந்த டிகிரி செல்சியஸ் தாங்க இது எல்லாமே. ஸோ உங்களுக்கு எந்த டிகிரியில் வேணுமோ அதை வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து சால்ட்டுன்னு ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் உள்ள சால்ட் வந்து காலி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ரெட் பட்டன் காட்டும். அதே மாதிரி அந்த லிக்விட் காலி ஆகிடுச்சுன்னா காட்டும். இது வாஷு, ரின்ஸு, ட்ரை அண்ட் எண்டு. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தை லோட் பண்ணி ஆன் பண்ணிட்டோன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் காமிச்சிட்டே இருக்கும். வாஷ் பண்ணுதா, ரின்ஸ் பண்ணுதானே. இது வந்து ஐஎப்பி பிராண்டோட நெப்டியூன் VX +ங்க. ஸோ இப்படி ரன் ஆகிட்டு இருக்கும்போது இப்படி ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்களா எப்படி தண்ணி உள்ளே வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்குன்றதை காட்டுறதுக்காக இதை எடுத்தேன். நம்ம எப்போ வேணாலும் இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் மாடல் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் இது சேஃப்டி தான். ஸோ இப்போ பாத்திரங்கள்லாம் வந்து இதில் எப்படி லோட் பண்ணலான்னு நான் காட்டுறேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நம்ம பழக ஈஸியாகிடும். ஸோ என்னுடைய பாத்திரங்களோட சைஸை பொறுத்து நான் இதில் வந்து அடுக்கிக்கிறேன். சாப்பிட்ட தட்டு ஃபஸ்ட்டு கீழ் லோடில் தட்டெல்லாம் அடிக்கல, ஏன்னா அதில் கொஞ்சம் ஹைட் மெஷர்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாத்திரம், சாதம் வடித்த பாத்திரம், அப்புறம் பால் கிண்ணம், பாத்திரங்கள், தட்டுங்க எல்லாமே நம்ம இதில் கவுத்தலாம். கிளாஸு மெயினாக வந்து காஃபி குடிக்கிற கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் கவுத்துறது. அப்புறம் வடிகட்டி, அப்புறம் இதெல்லாமே நல்லாவே எந்த ஸ்மெல் இல்லாமல் க்ளீனாக சுடு தண்ணியில் கழுவுறதுனால இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆரம்பத்தில் எனக்குமே இது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. நானும் நிறைய ரிவ்யூலாம் பார்த்து தான் இதை வாங்கினேன். இந்த கோவிட் டைமில் வாங்குறப்போ எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மெய்டு இல்லாதனாலையும் அந்த டைமில் நம்ம வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு இந்த மிஷின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ பால் பாத்திரம் மட்டும் இப்படி லைட்டாக ஒரு தேய்ச்சிட்டு வச்சிடணும். ஏன்னா நம்மளுக்கே தெரியும் இல்லையா, கம்பி பஞ்சு வச்சு தான் பால் பாத்திரம் தேய்க்கிறோம், சுற்றி பிடிச்சிருதுன்னா கஷ்டம். ஸோ இந்த மாதிரி கிளாஸ்வேர் ஐட்டம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பீங்கான் ஐட்டம் ஆக்சுவலாக ஃபாரினர்ஸ் தான் இந்த டிஷ் வாஷரை மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். இப்போ நம்ம இந்தியாவிலேயும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க பீங்கான் ஐட்டம் வைக்கிறது தான் மெயின். நம்ம இந்தியன் சில்வர் வெசல்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இல்லையான்றது தான் நிறைய பேரோட வாதமாக இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது நிறைய இதனுடைய ஃபீச்சர்ஸ்லாம் நிறையவே சேஞ்ச் பண்ணி நம்ம இந்தியன் வெசல்ஸை ரொம்ப க்ளீனாக கழுவி கொடுக்குது. என்ன கேட்டால் பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ இந்த இடத்துல சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூன் மட்டும் ஃபில் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபுல் லோட் போட்டால் ஒரு ஸ்பூனும், ஆஃப் லோட் போட்டால் ஆஃப் ஸ்பூனும் போதும், சரியாக இருக்கும். அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரோக்ராம் செட் பண்ணணும். நான் வந்து டெய்லியில் 60 டிகிரி செல்சியஸில் ஹாட் வாட்டரில் எனக்கு கழுவுனா போதும் செட் பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட 1 மணி நேரமும் அதுக்கப்புறம் 30 நிமிஷமும் அது எடுத்துக்கும். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாஷ்ன்னு காட்டுது பார்த்தீங்களா. அடுத்து ரின்ஸு, ட்ரைன்னு சொல்லி ஒன்றா போகும். நம்ம இப்போ கழுவுறப்பயே கூட இப்படி திறந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதோட அப்படியே ஆஃப் ஆகிடும். குழந்தைங்க இருக்கிற வீடுகளில் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. திறக்கிறாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் நல்லா சேஃபாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், கழுவி முடிச்சிருச்சு பாருங்கள். திறந்தும் போது கொஞ்சம் கவனமாக திறக்கணும். சுடு தண்ணியில் கழுவுறதுனால அதனுடைய ஆவி பறக்கும். ஸோ ஒரு கழுவி முடிச்ச உடனே ஒரு 1/2 hour நீங்கள் வெயிட் பண்ணி கூட நீங்கள் திறந்துக்கலாம். இல்லை வேணும்னாலும் பார்த்து கவனமாக செயல்படணும். ஸோ பார்த்துக்கோங்க எல்லா பாத்திரமும் எப்படி இருக்குது, நான் கவுத்தும் போது எப்படி இருந்துச்சு, ப்ளஸ் இப்போ எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். அந்த கிளாஸ் ஐட்டம்லாம் எவ்வளோ அழகாக கழுவி கொடுத்துருக்கு பாருங்கள். நம்ம கையில் கழுவுறதை விட இது பெட்டராக இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு மெயினாக அந்த கிளாஸ் ஐட்டமில் பால் வாடை வராமல் இருக்குது. சுடு தண்ணியில் கழுவுறதுனால சூப்பராக இருக்குது. நான் பர்சனலாக இது ரொம்பவே லைக் பண்ணி தான் வாங்கினேன். நான் லைக் பண்ண மாதிரியே இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணது வேஸ்ட் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுற அளவுக்கு தான் இது இருக்குது. ஸோ நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லது. உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்குங்க, அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ப்ராடக்ட் தான், தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு நீட் இருந்தால் வாங்குங்க, இல்லாட்டி யோசிச்சுட்டு இன்னும் நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு செயல்படுங்க. ஸோ கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸோ எல்லா பாத்திரங்களையும் பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். நான் இதில் வந்து வெளிப்படையாக காட்டியிருக்கேன். இவ்வளோ சூப்பராக கழுவும் அப்படி சூப்பராகலாம் இல்லைங்க, இந்த அளவுக்கு நல்லாவே கழுவுது. இது சூப்பர் தானே, நீங்களே சொல்லுங்கள். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் வேணால் சொல்லுங்கள். ஸோ எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வெளியில் அடுக்கிட்டேன், நீட்டாக இருக்குது.